Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். ஆடுகளம் சீரியல் வந்து 7:30 ஸ்லாட்டில் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ 7:30க்கு இப்போது கயல் சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. கயல் சீரியலில் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சன் டிவி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் அஃபீஷியலாக எந்த நியூஸுமே கிடைக்கல. அப்படி கிடச்சாலும் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை சீரியல் முடிஞ்சிருமோ, அதனால தான் இந்த சீரியல் நடிக்கிற ஒவ்வொரு ஆக்டர்ஸும் வேறு சீரியலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்குது. பிகாஸ் சடனாக இப்படி ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா கயல் சீரியல் நடிக்கிற ஆக்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கயல் சீரியலில் தேவி அப்படிங்கிற கேரக்டர் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீரியலில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து இவங்களோட ப்ரெக்னென்சி ட்ராக்கை வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ரெக்னென்சி டேட் வந்துருச்சு. ஸோ அதுலேயுமே லிஃப்ட்டுக்குள்ளே மாற்றிக்கிற மாதிரி பிரச்சனை வச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா கயல் சீரியல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஸோ ஆக்ட்ரஸ் நிலா கிரேசி தான் தேவி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நியூ லுக் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே எந்த சேனலில் அப்படின்னா தாயம்மா குடும்பத்தார் டிடி பொதுகை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிடி பொதுகையில் அதுவுமே தாயம்மா குடும்பத்தார் சீரியல், அது வந்து ராடன் ப்ரொடியூஸ் பண்ணுற சீரியல் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த சீரியலில் இவங்களோட என்ட்ரி வந்து வரப்போகுது போல். ஸோ இதனால தான் இவங்க இப்படி ஒரு போஸ்ட்டை வந்து சடனாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கயல் சீரியல் முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இவங்க வந்து அந்த சீரியல் வந்து கமிட் ஆகிட்டாங்களா, அப்படின்னா எதிர்ச்சி அந்த சீரியலில் கமிட் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டவுட்டே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கும் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் நிறைய சீரியல்ஸ் வந்து முடிய போகிறதுக்கு முன்னாடி அந்த சீரியல் நடிக்கிற ஒவ்வொரு ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு சீரியல்ஸில் கமிட் ஆகிருப்பாங்க. ஸோ அதை வச்சே நம்ம அந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுமே முடிவுக்கு வந்துடும். அது மாதிரி தான் இதுவும் இருக்குமா, இல்லை அப்படி இல்லைன்னா இது எதிர்ச்சியாக நடந்த விஷயமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அஃபீஷியலாக கயல் சீரியல் முடியுது அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்ச உடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.